ஆனந்தே நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யாரு முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் கிரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டாரு. ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்னைக்கு டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு, ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ ஃபாரா ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை அப்படின்னு. அவ்வளோ பியூர் ஆர்ட். ஸோ அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இனிமே இப்படிதான் படத்தில் பண்ணுன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது ரொம்ப உம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் செம்ம கும்முன்னு ஆயிட்டாங்க. கிங்ஸ்லி ப்ரோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போ கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்காரு. எங்கள் செட்டு பிரிக்க போகிறோம் ப்ரோ, கொஞ்சம் வாங்க ஒரே ஒரு நாள் தான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்காக வந்தாரு. ஃபர்ஸ்ட் டே வரும்போது சில்வா மாஸ்டர் தலைகையில நடக்க விட்டாரு. அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிடலாமா ஆனந்தன் கேட்டாரு. இல்ல ப்ரோ, ஒரு ஃபேன்ல ரொட்டேட்டிங் பண்ற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிட்டு இறங்கினாரு. செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்ப சொன்னா, டேய் நான் ஹனிமூன் போயிருந்தா வீட்டுல வாந்தி எடுத்திருப்பாங்க, என்ன ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னு. திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரேம் ஆனந்த் அவர்கள், அதாவது ஒரு ஹாரர் படத்தை காமெடியா எடுக்கிறதுக்கு நிறைய வேரியஸ் வேஸ் இருக்கலாம். பட் ஐ திங்க் ஹீ ஹேஸ் இஸ் யூனிக் ஒரு ஸ்டைல் இருக்கு. அதனால அவருடைய 2வது படமும் பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் பயங்கரமா இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ எஸ் பிரேம் சார், ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் அபவுட் திஸ் ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் முக்கியமாக ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணோம். ஓகே ஓகே முதல்ல சந்தானம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ராம்பாலா சார். ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு டைரக்டராக நிற்க முடியாது. தேங்க்யூ முதலாளி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த விழாவை திருவிழாவாக மாற்ற வந்திருக்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மற்றும் சந்தானம் சார் ஃபேன்ஸ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா சந்தானம் சாரை பத்தி ஒன்று சொல்லணும். பேசிடலாம் பிரதர். சந்தானம் சார் பத்தி ஒன்று சொல்லணும்னா, அவரோட நல்ல குணத்துக்கு கூட இருக்கவங்கள ஏத்தி விட்டு அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் சந்தானம் சார். அவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. அவரு சந்தானம் சார் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் யாரு? நம்ம எஸ்டிஆர் தான். ஏன்னா லட்டுத்தின் ஆசையால இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த படம் பண்ற வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டா அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட டைரக்டர் மட்டும்தான் வெளில தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்க இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்க இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே சந்தானம் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ சார் சொன்னாரு, இது ஐடியா நல்லா இருக்குடா, ஆனா இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசா கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளா உங்க பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்க, அது நல்லபடியா ஹிட் ஆச்சுன்னா உனக்கு ப்ரொடியூசர் தானா தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு.
4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாரு, ஆனந்தே நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் கிரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டாரு. ஆனால் திட்டினா கூட, அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்னைக்கு டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு, ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ ஃபாரலா ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை அப்படின்னு. அவ்வளோ பியூர் ஆர்ட். ஸோ ஆர்யா சார் மாதிரியே இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பேக் போனா இருக்கிறது கிஷோர் சார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயத்துலையும் கிளாரிட்டி கேட்பாரு. அதை கிளியரா கொடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போவாரு. அப்படிதான் இந்த மூவி நல்லபடியா போச்சு. இதுக்கு மதனும் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ மதன். இப்போ இந்த மூவியை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இதுல எங்களோட பழைய டீம் எல்லாருமே அந்த காஸ்டிங் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீமும் எங்க டிஓபி தீபக்ல இருந்து எடிட்டர், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா இந்த மூவில பண்ணியிருக்காங்க. மெயினா ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிவிஎம் சார், அப்புறம் செல்வராகவன் சார் ஒரு மெயின் ரோல்ல பண்ணியிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது ப்ரொடக்ஷன் தான். மெயினா இப்போ நம்ம சாரை பத்தி சொல்லணும்னா, இதுல நீங்க ஓஜி சாண்டாவை கண்டிப்பா பாப்பீங்க. ஏன்னா சாரோட லுக்ல இருந்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் என்கேஜாவே இருக்கும் இந்த மூவி. அவ்வளோ அந்த மாதிரியான நீங்க நான் ரொம்ப ரசிச்சது அவரோட கேரக்டர்ல பார்த்தா காட்டுப்பூச்சி, அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிசா 47 இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கு மெயினா அவரோட லுக்குக்காக இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு காஸ்டியூம்ல ஜாஸ்மின், அதுக்கப்புறம் அவங்க ஹேர் ஸ்டைலிஷ் அண்ட் மேக்கப் குஷி ககன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீதிகா ஹீரோயினை பத்தி சொல்லணும். அவங்க எப்படின்னா பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் மாதிரி தான். கேரவான்குள்ள நுழைஞ்சாலே ஃபீனிக்ஸ் மால்குள்ள போன மாதிரி இருக்கும். ஃபுல்லா லூவி விட்டான், பிராடா, டிஎன்ஜி இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாங்க, ஒரு அழுக்கு கவுனை கொடுத்து செட்டுக்குள்ள சில்வா மாஸ்டர் கிட்ட ரோப் கட்டி புரட்டி புரட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்ட கூட ஒன்லி ஒன் ஜிஞ்சர் டீ அவ்வளவுதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எங்க படத்துல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கீதிகா. அதுக்கப்புறம் யாஷிகா அவங்க சொன்னாங்க ஆக்சுவலா இனிமே இப்படிதான் படத்துல பண்ணுன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது ரொம்ப உம்முன்னு இருந்தாங்க. ஆனா இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் செம்ம கும்முன்னு ஆயிட்டாங்க. நம்ம படத்துல ஹியூமர் மட்டும் இருந்தா பத்தாதரா, கிளாமரும் வேணும்னாரு சார். ஸோ அதனால யாஷிகா இதுல ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ யாஷிகா. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் சாதாரணமா பேச மாட்டாங்க, வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா வயர்ல அகப்பட மாட்டாங்க. இப்பயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல அவங்க ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கஸ்தூரி மேம். அப்புறம் மாரண்ணன் கிங்ஸ்லி இவங்க வந்து எங்களோட டீம். ஆக்சுவலா மாரண்ணன் கிட்ட வந்து நாங்க ஒரு சீன் எழுதி கொடுத்தாலே பஞ்சஸ் போட்டு ஒரு பேப்பர் சீனையே 10 பேப்பரா மாத்திடுவாரு. ஸோ கிங்ஸ்லி ப்ரோ ஆக்சுவலா அவருக்கு வந்து அப்போ கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்காரு. எங்க செட்டு பிரிக்க போறோம் ப்ரோ, கொஞ்சம் வாங்க ஒரே ஒரு நாள் தான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்காக வந்தாரு. ஃபர்ஸ்ட் டே வரும்போது சில்வா மாஸ்டர் தலைகளை நடக்க விட்டாரு. அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிடலாமா ஆனந்தன்னு கேட்டாரு. இல்ல ப்ரோ, ஒரு ஃபேன்ல ரொட்டேட்டிங் பண்ற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிட்டு இறங்கினாரு. செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்ப சொன்னா, டேய் நான் ஹனிமூன் போயிருந்தா வீட்டுல வாந்தி எடுத்திருப்பாங்க, என்ன ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னு. ஸோ இந்த மூவில ஒர்க் பண்ண இவங்க எல்லாருமே எவ்வளவு நாங்க கஷ்டங்கள் கொடுத்தாலும் பயங்கரமா அதை அனுபவிச்சு இந்த காமெடி எப்படியா ஒர்க் ஆகணுன்றது பண்றவங்க தான். மெயினா நம்ம நிழல் ரவி சாரை பத்தி சொல்லணும். இவங்க எல்லாமே எங்க டீம். எப்படி ராஜஸ்தான் ராயல்ல வந்து ஒரு புது பிளேயர் எடுத்தாங்களோ அது மாதிரி நாங்க அவர் இந்த படத்துல எடுத்திருக்கோம். ஸோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலா இப்போ இந்த படத்தை பத்தி மெயினா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த படத்துல வந்து ஒரு ஜானர் இருக்காது, ஒரு மல்டி ஜானர் மூவியா இது இருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்க ஜென்சிஸ்ல இருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிற ஒரு மூவியா இது கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா,
மனுஷங்களுக்கு வந்து இந்த லவ் ஃபீலிங்ஸு அதுக்கப்புறம் எமோஷன் இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது. ஹார்ட் டச்சிங் பண்ணி படம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவி கொடுக்கறது சந்தானம் சார் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பா வந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நம்பி வாங்க, சிரிச்சிட்டு போங்க. தேங்க்யூ. Thank you so much, sir.